நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரேனையும் உமக்காக, எடுத்தீரேனையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபையாய் தேவன் வாழ்விலே தந்தரளி, இந்த நல்ல நாளை தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த நாளை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் துவங்கும்படியான நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல சுகத்தை, பலத்தை, ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலுமே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த பரிசுத்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மண்டையில் நாங்கள் நெருங்கி வந்து உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய தயவையும் உம்முடைய தியாகத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்விலே சபையின் வழியாக கட்டளையிட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனை நாங்கள் எங்கள் ஆவியில் எங்கள் ஆத்துமத்தில் உணர்ந்தவர்களாக, அந்த நல்ல தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாள் முழுவதும் வாழ்வதற்கான வழிகாட்டியாக இருந்து காலைதோறும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காக மகிழ் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல காலைதோறும் எங்களை தட்டி எழுப்புகிறீர், கல்விமானின் நாவை எங்களுக்கு தந்தருளுகிறீர் என்று சொன்னது போல சுவாமி, எங்களுக்கு முன்பாக சத்துரு விதைக்கிற பொல்லாதவன் எங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற அவருடைய பொல்லாத எல்லா திட்டங்களுக்கும் வஞ்சக வலைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கும்படியாய், கண்ணிகளுக்கு எங்கள் கால்களை நீர் விலக்கி ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுவாமி உம்முடைய வேத வசனத்தை கொண்டு வழிகாட்டி எங்களை நடத்துகிறீர்களாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய உன்னதமான திட்டங்களை நாங்கள் அறிகிற ஆண்டவர் இந்த பாக்கியத்திற்காகவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு நேரம் வரை தேவாவின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவரீர், இந்த நாளுக்குரிய மன்னாவை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சேகரித்து அதனால் நாங்கள் திறன் கொண்டு பலன் கொண்டு எங்கள் ஜீவனில் எங்கள் ஆத்மாவிலே புது பலன் கொள்ளும்படியாய் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் எழுந்திருந்து ஈசிய பாடல் புத்தகத்தில் உள்ள 32வது பாடலை பாடும். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. 32வது பாடல். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே
அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணரா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே நாத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்வேன். நாத்தனரே கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினால் அவர் தந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தந்த வியாதியும் வேதனையும் இயேசுவெல்லாம் சாந்திடவும் இகமதில் வேறமக்காரமில்லை. இயேசுவின் இகமதில் வேறமக்காரமில்லை. சிறுவையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதனார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதனார். கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் மாற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். நம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கிருபையிலே கிருபையிலே கிருபை நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே
நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிக்கலாம். மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 14. For a responsive reading, the psalm is from Psalm 14. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. இறுதி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கு குமாரனுக்கு ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவர் நீண்ட வண்ணமாகவே நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒரு பொய்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசல் விற்றிருக்கிறார். அடுத்த உயிருள்ளோரை மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்டி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிற உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவர் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தக்க ஆதவிகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் குணங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெரிந்து புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருள்ளோம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் அருளிய இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புதிய பலனை, புதிய ஜீவனை, புதிய கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க செய்து இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கிற ஒரு உணர்வை, உற்சாகத்தை தேவன் தந்திருக்கிறபடியினால் தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பரிசுத்த வழிகளிலே நம்மை நடத்தி நம்முடைய ஆவியை ஆத்துமாவை உற்சாகப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்திலே வணைந்து நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நாம் விலகி செல்லாமல் இருப்பதற்கு நம்மை அன்பாய் வழிநடத்தி கொண்டு வருகிற நம்முடைய வழிகாட்டியாகிய தேவனுக்கு நாம் நன்றி ஏறெடுப்போம். இந்த நாளிலேயும் நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்படைப்போம். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவேற்றும்படியாய், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த திட்டத்தை நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவு செய்கிற பிள்ளைகளாக காணப்படும்படியாய் நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் நமக்காக ஜெபிக்கிற இந்த காலை வேளையில் தானே நம்முடைய தேசத்திலே உள்ள தமிழ்நாடு மாநிலத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தமிழ்நாட்டில் தந்திருக்கிற 38 மாவட்டங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தமிழ்நாட்டிலே தேவன் தந்திருக்கிற 6.12% கிறிஸ்தவ ஜனத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம்.
தேவன் தமிழ்நாடு முழுவதையும் ரட்சிக்கும்படியாய் 6% அதிகமான ஜனங்கள் ஒருவேளை தேவனை அறிந்திருந்தாலும் இன்னும் ஆண்டவரை அறியாத 93% மக்கள் இன்னும் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். தேவன் ஜனங்களை சந்திக்க வேண்டும். தேவன் அவர்களை தமக்கு என்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டுடைய அன்பை அறியாத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இந்த காலை வேளையிலே நாம் ஜெபிப்போம். விசேஷமாக மாநிலத்தில் இருக்கிற மதுக்கடைகள் மூடப்பட ஜெபிப்போம். பல்வேறு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் விடுதலைப்பட நாம் ஜெபிப்போம். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகல காரியங்களையும் தேவன் நிறுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஜாதியின் பெயரிலே ஏற்படுகிற கலவரங்கள், ஜாதியின் மூலமாக ஏற்படுகிற சமூக வேறுபாடுகள் களையப்பட்டு ஜனங்களுக்குள்ளே ஒருமை, ஒற்றுமை, அன்பு பரஸ்பரம் நிலவ நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். புலம்பெயர்கிற பயணியர்களுக்காக, பணியாளர்களுக்காக, இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை செய்து அதன் மூலமாய் பிழைப்பு நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் இந்த காலை வேளையில் ஜெபிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலே கர்த்தருடைய பணிவிடை செய்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களை நாம் நினைப்போம். தேவன் தந்திருக்கிற சபைகளுக்காக, இயக்கங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த மாநிலம் கர்த்தரை அறிகிற ஒரு மாநிலமாக, தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள மாநிலமாக மாற ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒரு நாட்கள் நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே தேவன் 39 தொகுதிகளையும் 39 மக்களவை தொகுதிகளிலும் தேவன் தமக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் அங்கே தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தர் ஞானத்தை ஜனங்களுக்கு தர, இந்த 39 தொகுதிகளும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் அந்த இடத்துல தெரிவு செய்யப்பட்டு தேசத்துக்கு நன்மை பயக்கத்தக்கதான வழிகளில் அவர்கள் நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போமாகவே தமிழ்நாட்டிற்காக விசேஷமாக இந்த காலையில் நாம் ஜெபிப்போம். நம்மில் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரங்க தாமே. நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்.
ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி, ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி, ஆம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பிரஸ்தப்படுவதாக, அஜ்மருவதாக, நம்முடைய சுத்த மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிக்க முடியவைகளே. ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். நாம் திருமுறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் துவங்கி 24ஆம் வசனம் முடிய. The epistle written to Ephesians chapter 4 verses from 17 through 24. Ephesians chapter 4 verses from 17 to 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்களை சொல் பெனாயா முன்பாக வந்து வாசிக்க கேட்கிறேன். ஆகையால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகள் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்திகள் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து இந்த உணவில்லாமல் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடைய நடப்பிக்கும்படி தங்களை காம விக்கிரகங்களுக்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்து இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம்போக்கும் இச்சையினாலே கெட்டுப்போக்கிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை உள்ளாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக கிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை குறித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவங்களாக இருக்கும்படி போல பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். கர்த்ததாமே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 272வது பாடலை நாம் சேர்ந்து பாடும். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். 272வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளும் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றிலிருந்து என்னை நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளும் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். புது பாட்டு வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான். என் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். வாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான்.
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாள் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினாம் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவே. நான் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீரும் அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீரும் அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். ஆனந்தம் கொள்ளும் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளும் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, புது பாடலை எங்கள் வாவிலே வைக்கிறவரே, பாவ இருள் எங்களை மூடிக்கொண்ட போது பாழான பள்ளத்தாக்கிலே எங்கள் ஜீவன் சோர்ந்து எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் திடன் அற்று நாங்கள் போயிருந்த போது நீ தம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி நித்திய வெளிச்சத்தின் ஜனங்களாக நீர் எங்களை மாற்றினபடினாலுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேடி வந்த அன்பு, எங்களை மீட்டெடுத்த அந்த அன்பு, எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்த அந்த தேவனுடைய மேன்மையான அன்பு இந்த காலையில் நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எங்கள் இருதயங்களில் ஒரு ஆண்டவரே ஒரு புதிய ஒரு உற்சாகம், ஒரு புதிய களிப்பு, ஒரு புதிய ஆண்டவரே எங்கள் மனதிற்குள்ளே ஒரு 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 எழுச்சி எங்களுக்குள்ளே நீ தருகிறீர். அதை நாங்கள் நினைத்து நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த நன்றி அறிதலோடு கூட இந்த காலை வழியில் எங்களை தூக்கி எடுத்த தேவன், எங்களை தமக்கென்று சொந்தமாக்கி கொண்ட தேவனுடைய சமூகத்தில் அவரை நாங்கள் எவ்விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த கூடுமோ அவனமாய் நாங்கள் வெளிப்படுத்துவதற்குரிய உம்முடைய வெளிப்பாடுகளை இந்த காலை வேளையிலும் நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய நடவடிக்கைகள், ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் ஒருவேளை உம்முடைய நாம மகிமைக்கு இடையூறாக அமையுமானால் எங்கள் மேல் அன்பு வைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க முடியாது சுவாமி. ஆகவே இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த பூமியிலே மற்றவர்கள் முன்பாக அறிக்கை செய்யும்படி எங்கள் வாழ்க்கையின் பாதை உமக்கு பிரியமாய் அமையத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வழியிலே எங்களை வழிநடத்துகிற வார்த்தையின் மூலம் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவாவியானவர் எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய கிருபையையும் ஞானத்தையும் இந்த காலை வழியில் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாளாகமத்தின் முதலாம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசு
விசாரிப்புக்காரனாய் இருந்தான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியத்தின் வழியாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்த லெந்து நாட்களிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு தடையாயிருக்கிறவைகளை நம்மிடத்திலிருந்து களைந்து போட, நம்முடைய வாழ்க்கை இன்னும் பரிசுத்தத்தினால் அலங்கரிப்பதற்குரிய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு நம்மை உருவாக்கி கொள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வெவ்வேறு ஜன கூட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வதன் வழியாக தேவன் நம்மோடு இடைபடுகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய தவறான சுபாவங்களை நாம் களையவும், நல்ல சுபாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பிரயாசப்படுத்தி அதை பிரதிபலிக்கவும் தேவன் உற்சாகம் காட்டி கொண்டு வருகிறார். இந்த நாளின் காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் தியானிக்க தேவன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற அடுத்த மக்கள் கூட்டம் ஆகாரியர்கள். இந்த ஆகாரியர்களை குறித்த சொற்பமான சில வசனங்களை தான் நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் முதன்முறையாக இந்த ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். இங்கே ஜனங்கள் குடியேறினார்கள். ஒரு கூட்டத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அந்த பகுதியை தங்களுக்கு வசமாக்கி கொண்டார்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். சவுலின் நாட்களிலே நடந்த ஒரு யுத்தம், அங்கே இருந்த ஆகாரியர்களோடு நடந்த யுத்தமாக வேதம் முதலாவது இவர்களை அறிமுகம் செய்கிறது. அதைத் தொடர்ந்து 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். அகரியின் குமாரனாகிய மிப்பார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 2வது குறிப்பு, இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பெயர் மிஸ்பா. இவன் ஆகாரியினுடைய குமாரன் என்று வாசிக்கிறோம். 3வதாக 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 நாளாகமம் 27:31. போதும். நாம் இங்கே வாசிக்கிற 3வது குறிப்பு ஏற்கனவே வாசித்தோம். 1 நாளாகமம் 27:31 தாவீதின் நாட்களிலே இருந்த அவன் விசாரிப்புக்காரர்களாய் ஏற்படுத்தி இருந்தவர்களிலே முக்கியமான ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் யாசிஸ். அவன் யார்? அவன் ஆடுகளின் மேல் பொறுப்பாளியாய் இருந்தவன், தாவீதினால் ஏற்படுத்தப்பட்டவன். ஆக இந்த குறிப்புகளை தாண்டி இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் தான் வாசிக்கிறோம். அது சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. 83ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வசனங்களிலே இந்த மக்களை குறித்த அடுத்த குறிப்பை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் இருப்பதற்கு அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி கூட்டமாக திட்டம் போட்டு வரக்கூடிய கூட்டத்திலே இந்த ஆகாரியருடைய பெயரை அவன் குறிப்பிட்டிருக்கிறான். இவ்வளவுதான் வேதாகமத்திலே இந்த மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கக்கூடிய தகவல்கள். இதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்கள் ஒருவேளை சொற்ப ஜனங்களாக வாழ்ந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வாழ்ந்த பகுதியை இப்போது இஸ்ரவேலர்கள் கைப்பற்றினார்கள் என்று வாசித்தோம்.
அதன் பின்பு இந்த மக்களை அவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை வாசிக்கிறோம். சில நேரங்களிலே இவர்கள் மற்றவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் தகவல்களை வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இவர்களை குறித்த வேறு தகவல்கள் வேதாகமத்திலே இல்லை. மாறாக இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றோ அல்லது யார் என்றோ தகவல்கள் வேதாகமத்திலே நேரடியாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்று நமக்கு புரிகிறது, இந்த ஜனங்கள் யாராக இருக்கக்கூடும். பெயரிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளுகிறோம், ஆகாரியர்கள். ஆகாரியர்கள் என்று சொல்லும் பொழுதே பெயர் நமக்கு புரிகிறது, இவர்கள் ஆகாரின் வம்சத்திலே வந்தவர்கள். எல்லா வம்சங்களுக்கும் வம்ச தலைவனாக ஒரு ஆணுடைய பெயரை தான் நாம் இதுவரைக்கும் தியானித்து வந்திருக்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் வாசித்த அநேகருடைய பெயர்கள், ஒரு வம்ச தலைவன் இருப்பான், அந்த வம்சத்தின் தகப்பனாக இருப்பான், அவனுடைய பெயரிலே அவனுடைய சந்ததியார் வந்ததை வாசித்திருப்போம். அல்லது சில நேரங்களில் சில இடங்களை மையமாக வைத்து அந்த ஜனங்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்படும். அந்த இடங்களை மையமாக வைத்து சொல்லுகிற பொழுது ஓகே, நாம் இந்த ஜனங்கள் இந்த இடத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுவோம். ஆனால் முதன்முறையாக நம்முடைய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் அவருடைய பெயரை மையமாய் வைத்து ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. ஒருவேளை இந்த ஆகாரை மையமாக வைத்திருந்திருந்தால் நமக்கு சில சந்தேகங்கள், சில கேள்விகள் எழும்புகிறது. நமக்கு தெரியும், ஆகாருக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவன் பெயர் என்ன? இஸ்மவேல். ஆபிரகாமின் வழியாக பிறந்தவன் இஸ்மவேல். இதை தாண்டி ஆகாருக்கு பிள்ளைகள் இருந்தார்களா என்பது நமக்கு கேள்வி, ஒரு சந்தேகம் இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருவேளை ஆபிரகாம் துரத்தின பின்னால் அந்த அம்மா வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு அதற்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். ஆனால் நம்முடைய சந்தேகங்களுக்கு இடம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்மவேலை தவிர ஆகாருக்கு வேறு பிள்ளைகள் இருந்ததாக எந்த குறிப்பும் எங்கும் இல்லை. எந்த தகவல்களும் ஒருவேளை வேதாகமத்திலும் கிடையாது, அல்லது சரித்திரபூர்வமாகவும் அதற்கான தகவல்கள் இல்லை. ஆனால் நமக்கு ஒன்று புரிகிறது, ஒருவேளை இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? நேற்றைக்கு நான் சொன்னேன், இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். எப்படி யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளோ அதே போல இஸ்மவேலுக்கும் 12 பிள்ளைகள். நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதில் சிலர் மாத்திரம்தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நேற்றைய தினத்தில் நான் குறிப்பிட்டேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சிலருடைய பெயர்கள் எப்பொழுதுமே மேன்மையாக பேசப்படுகிறது, பலருடைய பெயர் மேன்மையாக பேசப்படவில்லை. ஆகவே மேன்மையாக பேசப்பட்டவருடைய பிள்ளைகளை குறித்தோ அல்லது அந்த சந்ததியை குறித்தோ எப்பொழுதும் மேன்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விடப்பட்டவர்களை குறித்த கேள்வி எப்போது நமக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வரலாற்று பூர்வமாக அல்லது வேத பண்டிதர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்மவேலுடைய அந்த மேன்மை அடையாத பிள்ளைகள் ஆகாரின் பிள்ளைகளாக தங்களை மேன்மை பாராட்டி கொண்டார்கள். இஸ்மவேலுடைய பிள்ளைகளாகத்தான் இவர்கள் இருக்க வேண்டும். ஆகவே இஸ்மவேலின் சந்ததியில் இருந்த மேன்மைப்படுத்தப்படாத பிள்ளைகளுடைய பெயரை அவர் ஆகாரியர்கள், மற்ற பிள்ளைகள், நான் சொன்னது போல 3 அல்லது 4 அல்லது 5 பெயருக்கு தவிர மற்ற எல்லாரும் தங்களை ஆகாரியர் என்று அழைத்து கொண்டார்கள். ஆகவே இந்த ஆகாரியர்கள் யார் என்று சொன்னால் வேறு யாரும் அல்ல. இவர்கள் ஏற்கனவே நாம் தியானித்திருப்பது போல, ஒன்று அரபியர்களிலே ஒரு பகுதி, இன்னொன்று இஸ்மவேலர்களிலே ஒரு பகுதி தான் இந்த ஆகாரியர்கள். இந்த ஆகாரிகளை குறித்து நாம் இதை தவிர ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று புரிகிறது, இஸ்ரவேலின் ராஜாக்கள் இவர்களை தங்களுடைய பொறுப்பான இடங்களிலே இவர்களை வைத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக 1 நாளாகும் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் குறிப்பிலிருந்து புரிந்து கொள்கிறோம், ஆடுகளின் மேல் இந்த ஆகாரியனை அவன் பொறுப்பாளியாக தலைவனாக தாவீது ஏற்படுத்தினான் என்று சொன்னால், ஒருவேளை இவர்கள் ஆடுகளை பராமரிப்பதிலே, ஆடுகளை கவனித்துக் கொள்வதிலே திறம் வாய்ந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கக்கூடும். ஏற்கனவே தெரியும், இவர்கள் வனாந்திரத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஆடுகளை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஞானமும் நல்ல ஒரு பொறுப்பும் இவர்களிடத்தில் இருந்தது என்பதை மாத்திரம் நாம் இவர்கள் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆக இந்த மக்களை குறித்து யோசித்த போது நான் என்ன தகவலை சொல்வது என்று நான் சிந்தித்த வேளையிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு, நாம் சிந்திப்பதற்கு வழிநடத்தப்படக்கூடிய ஒரே ஒரு பெயர் ஆகார்.
ஆகாரை தவிர வேற சிந்திப்பதற்கு இந்த மக்களிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. என்ன அவங்க குணம் எப்படிப்பட்ட என்றெல்லாம் சிந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே என்னுடைய சிந்தனை எல்லாமே யாரை நோக்கி சென்றது என்று சொன்னால் ஆகார். இந்த ஆகாரை குறித்து நான் சிந்தித்த போது என் மனதில் வந்த ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையில் இந்த ஆகார் யார்? வாசிப்போம் அந்த வசனத்தை. சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண். போதும். நாம் இங்கே வாசிப்பது என்ன? அவள் எகிப்து தேசத்தாள், இன்னொன்று அடிமை பெண். எகிப்து கர்த்தருடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அடிமைகளாக எகிப்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த எகிப்தியர்கள் அல்லது இந்த எகிப்திய அந்த பகுதியிலிருந்து வந்த இந்த ஆகார் என்கிறவள், வேதம் சொல்லுகிறது அவள் யார்? அடிமை. அவள் அடிமை பெண். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். கலாத்தியர் 4:25. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை, எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், நான் பழைய ஏற்பாட்டிலே அவளுடைய துவக்கத்தை சொன்னேன், அவள் அடிமை பெண். இப்போது பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆகாரை குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அவள் தன் பிள்ளைகளோடு கூட. இங்கே இருக்கிற குறிப்பு என்னவென்று சொன்னால் அரபி தேசத்தில் உள்ளவர்கள் இல்லையா? ஒன்று, இந்த ஆகாரின் சந்ததி அரபு தேசத்திலே இருந்திருக்கிறது. இன்னொன்று, இவள் மாத்திரமல்ல, அவளுடைய சந்ததியிலிருந்து வந்த பிள்ளைகளும் என்று வாசிக்கிறோம். அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இல்லையா? இஸ்மவேலை தவிர பிள்ளை இல்லை. ஆனால் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்? இந்த ஆகாரின் சந்ததியில் வந்தவர்கள் எல்லாருமே அடிமைப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜனத்தை குறித்து நான் சிந்தித்த சிந்தனைகளிலே என்னை வழிநடத்தின ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் மீட்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி? சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அப்பொழுது அந்த ஸ்தானத்தில் இவளுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கனம், ஒரு மேன்மையை ஆண்டவர் சாராயின் வழியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அவளை துணையாக கொடுத்தது நிமித்தமாக இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த ஆகாரின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டெடுத்து மேன்மைக்கு பாத்திரவானாக ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் இப்போது என்ன சொல்லி வேதம் முடிக்கிறது? திரும்பவும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டால் என்று சொல்லி வேதம் முடிக்கவில்லை. மாறாக எப்படி தான் முடிக்கிறது? அடிமைகளாகவே, அடிமைகளாகவே. அப்படியானால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கொடுத்த அந்த மீட்பை உணரவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆகவே இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெயர் இந்த காலை வேளையிலே உணர்வற்ற மக்கள் கூட்டம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார், தேவன் நமக்கு சில ஸ்லாக்கியங்களை பாராட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதும் அந்த ஸ்லாக்கியங்களை உணராதபடிக்கு இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த காலை வேளையிலே என்னுடைய கேள்வி. மீட்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருந்து அந்த ரட்சிப்பின் மேன்மையை பாராட்ட வேண்டிய நீங்களும் நானும் பல நேரங்களிலே இன்னும் எங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதே அடிமைத்தனத்திலே தான் மீட்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எங்கிருந்தோம்? அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டதின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மை என்னவென்று சொன்னால், எங்கே வந்துட்டோம்? நம்ம இப்போ
அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய அளவிற்கு தேவன் ஒரு மேன்மை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மேன்மையை நாம் அனுபவிக்கிறோமா? இந்த மேன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நாம் அதை உரிமையாக்கி கொண்டிருக்கிறோமா என்றால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவைகள் தான் இல்லை. அந்த மேன்மையை இழந்து போவதற்கு காரணம் என்ன? நான் திரும்பி பார்த்தேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் பல தவறுகள் இருக்கிறது. நான் ஒரே ஒரு தவறை மாத்திரம் சுட்டி காண்பிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தூதனானவன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? எங்கிருந்து ஓடி வந்தாலோ, சில நேரங்களிலே நாம் மீட்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நான் நேற்று தினத்தில் சொல்லும் போதும் சொன்னேன். சில நேரங்களில் நமக்கென்று ஆண்டவர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒழுக்க நெறிகளை கொண்ட ஒரு மார்க்கம். இன்றைக்கு நிறைய நேரங்களில் இந்த ஒழுக்க நெறிகள் நம்முடைய ஆராதனையாக இருக்கட்டும், நம்முடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்போதும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் சாட்சிகள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்கள். எல்லாவற்றிலேயும், ஒருவேளை நம்முடைய சுபாவமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய செயலாக இருக்கலாம், எல்லாவற்றிலேயுமே நாம் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தின் மாதிரிகள். ஆனால் இன்றைக்கு இந்த ஒழுக்க நெறிகள் என்பது கிறிஸ்தவத்தில் மெல்ல மெல்ல என்ன போய்கிட்டு இருக்கிறது? குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன் அப்படி குறைஞ்சிட்டு வருதுன்னா, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சில கட்டளைகளை நாம் இன்னும் ஒழுங்காக பின்பற்ற அறியவில்லை. உணர்வு எங்கே இல்லாமல் போய்விட்டது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காததினாலே உணர்வற்று போய்விட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 3:7 என்னுடைய மனதில் நான் உணர்த்தப்பட்ட வசனங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய சிலரை குறித்து அங்கே பேசிவிட்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 3:7. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற யாரு அவங்க? எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில். எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் அங்கே வீட்டில் போய் வாசிங்க. சரிதானே? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. கடைசி நாட்களில் அநேகர் எழும்பி வருவார்கள். விசுவாசத்திலிருந்து விலகி போகத்தக்கதாக இவர்கள் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவது போலவே அநேகர் வஞ்சகமாக பல சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்போது கற்றாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? நிறைய கேட்பாங்க, நிறைய சத்தியத்தை கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன செய்யறது கிடையாது, உணரவே கிடையாது. நான் யோசிக்கிறேன், இவங்கெல்லாம் யாருன்னா ஆகார். இவங்கெல்லாம் யார்? ஆகார். ஆண்டவர் சொல்றார், நீ திரும்ப போ, உன் ஆச்சியார் அண்டையினுடைய கையின் கீழே நீ என்ன செய்யணும்? அடங்கி இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இவ்வளோ போறா, போயிட்டா, இருந்தாலும் அடங்கி காரியம் ஆகிற வரைக்கும் தான் அடங்குனா. அதுக்கப்புறம் காரியம் எது என்ன ஆகணும்? பாவம் கர்ப்பவதியாக இருக்கிறா, ஆண்டை திரும்பி போன்னு சொன்னார், திரும்பி போயிட்டா, பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளை வளர்ந்துச்சு. இப்போ என்ன சொல்லி கொடுக்குறா? பரியாசம் பண்ணு. ஏன்னா அவள் பரியாசம் பண்ண ஆள் இல்லையா? அதனால தானே முதல் முறை ஓடுனா. பிள்ளைங்க அதையே சொல்லி கொடுக்குறா பாருங்க. உங்கள் அப்பா சரி கிடையாது இல்லையா? அது அந்த அம்மா சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது. இன்றைக்கி சபைகளில், இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் சொல்லி கொடுப்பது இதுதானே இல்லையா? அவங்ககிட்ட பேசாத, இவங்கள பார்க்காத, இவங்க கூட நிற்காத, அவங்களாம் சரி கிடையாது. எங்கே ஆலயத்துக்குள்ளேயே எப்படி சொல்லி கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் எப்படி சொல்லி கொடுப்போம்?
யோசிச்சு பாருங்க, எப்போது கற்றாலும் உணர்வில்லாது இவங்களை தான் தேடி நிறைய இந்த நாட்களில் வஞ்சகமான மக்கள் போகிறாங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றவே ஏற்றாதீங்க. ஆகவே வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடினமாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு யாரை வேண்டுமானாலும் அனுமதிக்கிறோம், யார் வேண்டுமானாலும் கூப்பிடுறோம். அங்கே தான் நிறைய பிரச்சனைங்க. நமக்கு தெரிஞ்ச எங்கெல்லாம் நம்பரை போடுறாங்களோ எல்லா நம்பர்லேயும் ஃபோன் அடித்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. அப்போ நம்ம ஜெபத்து மேலே நமக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. நமக்காக ஜெபிக்கிற நமக்குன்னு ஒரு மெய்ப்பனை கொடுத்துருப்பார், அவங்க ஜெபத்துலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்க அந்த சபைக்காரங்க ஜெபிக்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. யார் மேலே தான் நம்பிக்கை இருக்குது? ஆமாம், அவங்களாம் ரொம்ப வல்லமையாக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எப்பண்டா கெட்டு போவாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? ஏன்னா கேட்குறவர் அங்கே வேற ஒரு ஆண்டவர், இங்கே ஒரு ஆண்டவர். எப்போது கற்றாலும் உணர்வில்லாதவர்கள் இவர்களே தான். ஆகவே தான் ரோமரில் இன்னொரு வசனத்தை அப்போஸ்தலன் சொல்வதை நான் எப்போதும் நினைப்பேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1:21. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். என்ன சொல்கிறார் பாருங்க அப்போஸ்தலன் பவுல். அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் படிங்க. நான் சொல்லக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இந்த லெந்து நாட்களில் படித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவர்கள். ஜெபத்தை கேட்கிறவர் யார்? ஒரே ஆண்டவர் தான், இல்லையா? யார் எங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்குறவர் யார் தான்? வெவ்வேறு ஆண்டவர் இல்லையே, இல்லையா? அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு வேற ஒரு ஆண்டவரும், பம்பாயில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஆண்டவருமா? இல்லை, ஒரே ஆண்டவர் தானே. ஆனால் நமக்குள்ளே என்ன வித்தியாசம்? இவர் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டார், அவர் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டார். கேட்குறவர் ஒருத்தர் தான், கேட்கணுங்கிறத கண்டிப்பாக கேட்பார். அல்லேலூயா. அங்கே இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறியாது, மகிமைப்படுத்தாது, ஸ்தோத்திரியாது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள். மனசு சுத்தம் இல்லை, நமக்கு மனசுக்குள்ள இருள் அடங்கி இருக்கு. அதனால நாம் தேவனை மகிமைப்படுத்தலை. யார் இவர்கள்? ஆகார். கீழ்ப்படியலை. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினம். ஆமாம், கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா தலையாட்டி கேட்பாங்க. ஆனால் அதை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க. அவரை பற்றி எனக்கு தெரியாதா, இவரை பற்றி எனக்கு தெரியாது, இவர் ரொம்ப பெருசாக பிரசங்கம் பண்ணிட்டார், இவர் ரொம்ப உத்தமமோ, என்னெல்லாம் பேசுகிறோம் இன்னைக்கு. தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இவரெல்லாம் ஆகாரம். அடிமைத்தன ஆவியிலிருந்து தேவன் கொடுக்கிற அந்த மேன்மையை அனுபவியாதபடிக்கு இன்றைக்கும் அதே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நீங்கள் நான் நினைக்கிறேன் இவர்களை நாம் பேசுகிறதுனால நாம் இன்னும் வாழ்ந்துட்டோம். இல்லவே இல்லை, நம்ம இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, நம்ம இன்னும் இருளுக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு யாராக மாறிட்டாங்களா? அந்நியர்கள். யாராக மாறிட்டாங்க? உணர்வு வரல. அவங்க யாராவே மாறிட்டாங்க. இப்போ தேவனுக்கு யாராக மாறிட்டாங்க? இப்போ அந்நியர்கள். அவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாமும் அந்த 4ஆம் அதிகாரம் வாசித்தோம், நாமும் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இப்படிப்பட்ட மக்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 6:7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே என்ன பெறும்? ஆசீர்வாதம் பெறதுக்கு வழி என்ன? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
இருதயத்தை கடினப்படுத்துறது இல்லை. அந்த நிலம் ஒரு நாள் ஆசீர்வாதம் பெறாது. அடிக்கடி தன் மேலே பெய்கிற மழையினுடைய தண்ணீரை குடித்து அதனால் என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். எவ்வளோ நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறோமோ, எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை கேட்குறோமோ, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். ஏன் என்னை தேடி ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலைவெளியில் பேசுகிறார்னு சொன்னால், இது எனக்காக பேசுகிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும். இது நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியம் என்பதை நான் உணரணும். அப்போ தான் என் வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பெறும். ஏன் ஆகார் ஆசீர்வாதம் பெறலை? தன்மேல் பெய்யப்பட்ட தண்ணீரை குடிக்க தெரிஞ்சதே தவிர பலன் கொடுக்க தெரியல. எனக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையில் ஆகாரியர்களைப் போல எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாத நிலையில் இருக்கா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற இருதயமாக இருக்கா? அவரை தேவனென்று அறிந்தும் ஸ்தோத்திரியாமல் தன் சிந்தனைகளிலே வீணராய் போய் இருளடைந்திருக்கா? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள். தலையிலே தாழ்த்துவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆகாரியர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆகாரியர்களோ அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் அடிமைகளாகவே கடைசி வரை இருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தங்களுக்குள் உள்வாங்காமல் அதை விட்டு போனார்கள். இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நமக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தையை குறித்த உணர்வு நமக்குள்ளே இல்லாமல் போயிருச்சா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ மடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் வசனம் ஞானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நான் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையிலும் அருமையான சௌரன் பால்பினாயா குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். சௌரனுக்காக, சௌரிக்காக, தேவன் கொடுத்திருக்கிற அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய திரு சத்தத்தை கேட்பதற்கு, உடைய திரு சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன். உணர்வில்லாத இருதயமாகிய ஆகாரியர்களை போன்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் இருக்குமானால், சுபாவம் எங்களுக்குள் இருக்குமானால், இந்த காலையில் அந்த உணர்வற்ற அந்த சூழலை, உணர்வற்ற அந்த இருதயத்தை எங்களிருந்து எடுத்து போட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அடிமைத்தனத்திலிருந்து நீர் எங்களை மீட்டதே உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் அதை புறந்தள்ளி விட்டதினால் என்னமோ அடிமைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தேவன் கொடுக்கிற நன்மைகளை எல்லாம் நாங்கள் பெற்று அதனாலே சிறந்து மகிழ்ந்து கழிகுற வேண்டியவர்கள் பல நேரங்களில் அதை எழுந்து நிற்கிறோம் என்று சொன்னால், தேவன் சொன்னி அடங்கீரு என்று சொன்னீர். அப்போ பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது,
தேவனுடைய பலத்த கைக்குள்ள நாங்கள் அடங்கி இருப்போமே. ஆனால் ஏற்ற காலத்திலே தேவன் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அந்த ஒரு அடக்கம், அந்த ஒரு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற உணர்வு எங்களுக்குள்ளே உருவாகும்படி ஆவியானவர் இந்த காலையில் எங்களை சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உள்வாங்குகிற பிள்ளைகள், இதற்குரிய பலனை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த காலை வேளையிலே சுவாமி அன்பு சரண் பெனாயனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் தன்னத்தை தந்தேன். அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, கர்த்தர் ஈவாய் தந்திருக்கிற அருமையான 2 பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி மட்டுமாய் அவன் செய்கிற வேலையில் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வருகிறேன். போக்கிலும் வரத்திலும் வேலையிலும் உடைய பாதுகாப்பை கட்டளையிட்டு ஆசீர்வதித்திருக்கிறேன். உமக்கு பயந்து உடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாக கர்த்தர் தம்முடைய மகனை மேன்மைப்படுத்தியிருக்கிற ஸ்தோத்திரம். சகோதரிக்குள்ளே தேவன் தந்திருக்கிற நல்ல விசுவாச வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, தேவன் மேல் வைத்திருக்க அந்த வாஞ்சைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு உணர்வை தந்திருக்கிறேன். உங்கள் ஸ்தோத்திரம். மகளுக்கு கர்த்தர் நாட்களை கொடுத்திருக்க வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், மகளையான நீர் ஆசீர்வதிப்பீராக. வெள்ளத்தினால் ஆண்டவரை உடைய பிள்ளைகளை இடை கட்டி கொள்ளும். கர்த்தர் கொடுத்த ஆண்டவருடைய பெரிட்டாக பெனாரிஸுக்காக இந்த காலையில் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பிள்ளைகளின் ஞானத்திலும் கிருபையிலும் நீர் ஆசீர்வாதத்திலும் நீர் மூட வேண்டும் என்று நான் சுபிக்கிறேன். கடந்த ஆண்டிலே பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனங்கள் வந்தது. கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலன், உம்முடைய ஆண்டவரை கிருபை பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படியாய் உம்முடைய திவ்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகோதரருடைய பெற்றோர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக தாய தகப்பனாருக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன் சுவாமி. கர்த்தர் நல்ல பல சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டும். அப்படியே அருமையான சகோதரனுடைய தகப்பனார் தாயாருக்காய் கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு நீர் ஐக்கியப்பட உதவி செய்திருக்கிறேன். அருமையான ஐயா அம்மா அவங்கள்ட்ட ஆசீர்வதியும். அப்படி வெள்ளத்தினால் இடை கட்டி கொள்ள சுவாமி. அன்பு குடும்பத்தை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அப்படி திவ்ய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளையுடைய வாஞ்சைகள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்களை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கேட்டு சுவாமி ஏற்ற நாட்களின் நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவது உமக்கு மகிழ்ச்சி சுவாமி. நிறைவேற்றி தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தந்து இந்த காலை வேளை வந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காக மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எந்த இடத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் நீர் பதில் தருகிற தேவன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது உம்முடைய வழிகளில் நடக்கிற மனுஷர்களை நீர் மேன்மைப்படுத்துவேன் என்று 28:1 சொல்லி இருக்கிற வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சமாதானமும் என்றும் சதா காலங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் அனைவரோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் சென்று வர கடவோம். ஹல்லேலூயா.